அப்போ அந்த சமயத்துல ஆட்சியிலே இருந்தவர்கள் யார்? நான் பாலிடிக்ஸ் பேசல. அந்த சமயத்திலே ஆட்சியிலே இருந்தவர்கள் யார்? காவல்துறை யாரிடம் இருந்தது? எந்த முதலமைச்சரிடம் இருந்தது? ஏன் இந்த மாதிரியான செய்கைகள் நடந்தன அப்படின்னு நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவ்வளவுதான். இது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சொசைட்டியா நமக்கு இதுல என்ன மாதிரியான பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, விடு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றது சமூகம்ங்கிறது சாதாரண மனிதர்கள் எல்லாருக்கும் லீகல் நாலேஜ் இருக்கிறது கிடையாது, புலனாய்வு திறமை இருப்பது கிடையாது. இந்த குற்றவியல் சட்டத்து இருக்கு பாருங்க, சட்டத்தினுடைய அடிப்படைகள் என்னன்னு தெரியாது. இந்த சமூகம் ஒன்றெழுந்து திரண்டெழுந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே நடத்துச்சு. அதாவது நம்ம ஹாசினியோட பேரண்ட்ஸோட நின்னோம். ஒவ்வொரு அம்மாவும் ஹாசினி என் குழந்தை போயிட்டான்னு சொல்ற மாதிரியான ஒரு நிலையில தான் இருந்தது. ஸோ சமூகம் தன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்ததுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அதை செஞ்சாங்க. இதை செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், இந்த கேப் அரசு தரப்பில் இருக்கிறவங்க, ப்ராசிக்யூஷன், இதில் எங்கே ஓட்டை இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அடைச்சு அப்புறமல்லவா கோர்ட்டுக்கு கேஸை கொண்டு வந்திருக்கணும். இவ்வளவு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதா? அவங்க எல்லாருமே கிரிமினல் லாயர்ஸ் தானே இருந்திருப்பாங்க. வலிக்குதுமா, எனக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின், அப்போ ஹாசினிக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கப்படலை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒருவேளை தஷ்வந்த் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன் விடுதலை செய்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். தஷ்வந்த் பண்ணலை அப்படின்னா அப்போ யார் இதை பண்ணியிருப்பாங்கன்ற கொஸ்டின் அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்கீங்க. நிறைய கேள்விகள் இருக்குது. மீண்டும் விசாரணையை தொடங்கலாம், புலன் விசாரணையை மீண்டும் நடத்தலாம். நிறைய வழக்குகளில் 10 வருஷம் ஆகிட்டு கூட மறுபடியும் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சதெல்லாம் உண்டு. அதனால் அதெல்லாம் பார்க்கலாம். ஒருவேளை தஷ்வந்த் தப்பிக்க வைப்பதற்கு யாராவது உதவினார்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. பட் இதை அரசியலாக்க நான் விரும்பவில்லை. நான் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே கோட்டை விட்ட மகான்கள் இருக்கிறாங்க பாருங்க, காவல்துறையும் வழக்கறிஞர்களும், அவர்களுடைய மனசாட்சி உறுத்தும் என்று நான் நம்புகிறேன்.